நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நமக்கு தந்த அந்த நித்திய ஜீவனுள்ள வசனத்தை, அதன் திறவுகோலை ஒருவர் ஆவிலே நிறைந்து வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம், அதிலே 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அபாதாத்திடபானியா ஹalleluya. நல்லாவில நிரம்பி இந்த வார்த்தையை பிடிச்சு, இந்த வார்த்தையில நிரம்பி, இந்த வார்த்தையில நின்று உங்க ஜீவியத்தை எடுத்து தேவ பலன் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய அஸ்திபாரத்தை கொண்டு தேவன் நம்மோடு தொடர்ச்சியாய் பேசி வருகிறார். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இங்கே சீமோன் பேதுரு என்னப்பட்ட அப்போஸ்தலனை தேவன் அழைத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதை நாம் தொடர்ச்சியாய் பார்த்து வருகிறோம். அதனாலே சற்று கொஞ்சம் அதை சொல்லி இந்த வாரத்திற்குண்டான செய்தியை தேவன் பேச சித்தம் கொண்டுள்ளபடியால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிற தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொன்னார்கள். உம்மை ஒருவர் எரோமியா என்கிறார்கள், உம்மை ஒருவர் எலியா என்கிறார்கள், உம்மை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு தீர்க்கதரிசி என்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் உம்மை குறித்து சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கேட்டு முடித்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்களாலே அதற்கு உடனே பதில் சொல்ல முடியவில்லை. நீங்க கவனிக்கணும், நீங்கள் யார்? ஆண்டவர் என்றைக்கும் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் தன்னை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரும் பாடத்தை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிற தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்கிறீர்கள்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் என்னை எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியில் அநேக ஆயிரம் ரகசியங்கள் உண்டு. அதில் சில காரியத்தை சொல்ல தேவன் கிருபை செய்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே வேதம் சொல்லுகிறது, என்னை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்பதின் அர்த்தம், இவர்கள் தன்னை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள், தன்னை எந்த அளவுக்கு இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று தேவன் அறிய மனதானார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பகுதியை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க ஓட்டம் சரியா மாறிவிடும். வேதம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவு என்று வேதம் சொல்லுது. என்ன அறிவு? அவரை அறிகிற அறிவு. அங்கதான் நீங்க ஜெயத்தை எடுக்க முடியும். அங்கதான் உங்க ஜெயமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. உங்க அர்ப்பணிப்பு அதுலதான் அடங்கி இருக்கிறது. உங்க பலன் அங்கதான் அடங்கி இருக்கிறது. நித்திய ஜீவன் அதற்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. ஏன்? பூமிக்குரிய ஆவிக்குரிய சகலவற்றுக்குண்டான எல்லா நன்மைகளும் எதில் அடங்கி இருக்குதுன்னா இந்த ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்குது. நாம் அவரை அறிகிற விதத்திலே நாம் அறிந்திருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் வேதத்தை நீங்க கவனமாய் படித்து பார்த்தீர்களானால் வேதம் சொல்லுகிறது, 12 வருடமாக பெரும் பாடுகள் நிறைந்த ஒரு ஸ்திரீ அங்கே தேவனை அறிகிறார். எப்படி அறிகிறார் தெரியுமா? எந்த அளவுக்கு அறிகிறார் தெரியுமா? அவருடைய வல்லமை அறிகிறார். அவர் என்ன அறிகிறார்? அவருடைய வல்லமை. அவளுக்கோ வேதனை, 12 வருடமான வேதனையில் அகப்பட்ட அவள் அவரை அறிந்திருக்கிறார். எப்படி அறிகிறான்னு பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொட்டாலே என் வாதம், என்னுடைய வேதனை, என்னுடைய உபத்திரவம், என்னுடைய பாடு நீங்க அறிகிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன அறிகிறா?
அவருடைய வஸ்திர அந்த தொங்கல் ஓரத்தை தொட்டால என் வாழ்க்கை மாறும், என் பிரச்சனை மாறும், 12 வருட போராட்டம் மாறுன்னு அவரை அறிகிறாள். சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த அறிவு தான் அவளை விடுதலைக்குள்ள நடத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த அறிவுங்க அவளை விடுதலைக்குள்ள நடத்துது? எந்த அறிவு? அவளுடைய வல்லமை அறிகிற அறிவு அவளுக்குள்ள வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இதுவரையிலும் மருந்தை நம்பினவன், இதுவரையிலும் மருத்துவரை நம்பினவன், இதுவரையிலும் பணத்தை நம்பினவன், இதுவரையிலும் ஆசையை நம்பினவன், இதுவரையிலும் மற்றவைகளா என்னுடைய வேதனை மாறும் என்று அறிந்தவன் இப்ப எதை அறிகிறான்னா சரியான அறிவு அவளுக்கு வருது. அவளுடைய வல்லமையை அறிய தொடங்கினா அப்பவே அவளுடைய வேதனை மாற தொடங்குது. கைகளை தட்டி நல்ல ஆவில நிரம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு தேவை. உங்களுக்கு வேதனை மாறணுமா, போராட்டம் மாறணுமா, பிரச்சனை மாறணுமா, அப்படி வல்லமை அறியுங்க. சரீரத்திலும் உண்டு, மனதிலும் உண்டு. ஆனா அவளுடைய பாருங்க 2 வேதனையை அவளுடைய வல்லமை மாற்றுது. எப்ப தெரியுமா? அவ அறிஞ்ச உடனே தான் அவளால் பிரயாசப்படாம முடியலை. சொல்லுங்க, அறிஞ்சிட்டா பிரயாசப்படாம நம்மளால முடியாது. ஜெயத்துக்கு நேரம் நம்ம நடத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். அந்த அறிவு நம்மளை நடத்தும், அந்த வெளிப்பாடு நம்மளை நடத்தும், அந்த தரிசனம் நம்மளை நடத்தும். அந்த அறிவு, ஆவியின் அறிவு, அவரை அறிகிற அறிவு நம்மளை நடத்தும். விசுவாசிக்கிற பிள்ளை ஆவில நிரம்பி, ஆண்டவரே அந்த அறிவை எனக்கு தாரும், அந்த அறிவை எனக்கு தாரும், உம்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பு. பிரைஸ் ஹல்லேலூயா சொல்லுங்க. ராத்த காட்டிலும் எல்லாவற்றை பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு பாடத்தை அழகாக கற்றுக்கிடணும். இன்னைக்கு எத்தனையோ இந்த உலகத்தில் எத்தனையோ சபை, எத்தனையோ உபதேசம், எத்தனையோ விதமான மாற்று கருத்துக்கள், மாற்று அபிப்பிராயங்கள், எத்தனை செவன்த் டே எத்தனையோ சபைகள் இருக்குது, சிஎஸ்ஐ டிஎல்சி எத்தனையோ சபை இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்மளை ஏனோ தானான்னு இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் விடலை பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏனோ தானான்னு இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் விடல நாட்டல பாருங்க. நம்மளை எங்க கொண்டு வராருன்னா அப்போஸ்தல உபதேசத்திலும், அந்த அப்பம் விக்குதலிலும், அந்த அந்நியுன்யத்திலும், அந்த ஜெபத்திலும் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அதுதான் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிக்கிற பிள்ளை கையை தட்டி ஆவில நிரம்பி ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் குதிக்கிறான், ஆட்டம் போடுறான், என்னென்னமோ பண்றான். நம்மளை அங்க கொண்டு போய் விடல பாருங்க ஆண்டவர். நம்மளை அப்படிப்பட்ட உபதேசத்துல, அப்படிப்பட்ட வழி நடத்தல நம்மளை விடல பாருங்க. நம்மளை எங்க கொண்டு வராரு? லிக்கமன் அப்போஸ்தல உபதேசத்துல நம்மளை நிறுத்துறாரு. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ அவரை அறிகிற அறிவு யாருக்கு வருது? அவளுக்கு வருது. இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு உண்மை அறிகிற அறிவு இல்லாதனால தான் நான் இன்ன வரையிலும் வேதனையில் இருக்கிறேன், இன்ன வரல நான் விடுதலை ஆகாமல் இருக்கிறேன், இன்ன வரல நான் ஜெயம் எடுக்காமல் இருக்கிறேன். உம்மை அறிகிற, உம்முடைய வல்லமையை அறிகிற, உம்முடைய வல்லமையின் கிரிகளை அறியாததுனால தான் ஆண்டவரை இன்னும் நான் சில விடுதலை ஆகாமல் இருக்கிறேன். ஆண்டவரை உம்மை பற்றுகிற அறிவு எங்களுக்குள்ள கடந்து வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ அது என்னை ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது அது எனக்குள்ள பற்றி எரியணும்னு ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது எனக்குள்ள பற்றி எரிந்து அந்த விடுதலைக்கு நேராக அந்த ஆவியின் பார்வையின் அறிவு எனக்குள்ள வெளிப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆவில நிரம்பி 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 ஜெபிங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யாருமே பேசல. ஏன் பேசல தெரியுமா? அவரை அறிகிற அறிவு சுயத்துல வந்துடக்கூடாது. இதுல வந்துடக்கூடாதுங்க, சுயத்துல வந்துடக்கூடாது, மாமிசத்துல வந்துடக்கூடாது, மனுஷ மூளையில வந்துடக்கூடாது, மனுஷ அறிவுல வந்துடக்கூடாது. அவரை அறிகிற அறிவு எங்கிருந்து தெரியுமா வரணும்? பிதாவிடத்திலிருந்து வரணும், பரிசுத்த ஆவியினால வரணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மகிமை எனக்கு தாரும்.
அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்லுகிற வார்த்தை, இவர் யார் என்பதை அவன் வெளிப்படுத்தினான். ஆனா இவன் சொல்லல, இவன் மூலியமா அவனுக்குள்ள தேவன் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் மாமிசத்துல பேசல, சுயத்துல பேசல, மாமிசமும் ரத்தமும் பேசல. பிதாவே அவனுக்குள்ள அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அந்த வெளிப்பாட்டில் அவன் பேச தொடங்கினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேகமா அதை மட்டும் வாசிங்க, வேகமா வாசிங்க. என்றான். அதற்கு இயேசு அவனை பார்த்து, சீமோனே, கைகளை தட்டுங்க பாப்போம். நம்மளை ஆண்டவர் வெளிப்பாடு உள்ள இடத்துல, நம்மளை தரிசனம் உள்ள இடத்துல, நம்மளை நம்மளை செய்யமுள்ள இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினபடியால் நாம் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். வாசிங்க. வெளிப்படுத்தல. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆமென். இப்போ எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பிதாவே, நான் உம்மை அறிகிற அறிவும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும், பரிசுத்த ஆவியானவரை அறிகிற அறிவும், திருத்துவராய் இருந்து ஒருவராய் கிரியை செய்கிற ஆண்டவரை உம்மை அறிகிற அறிவும் எனக்குள்ள வரணும். நான் தான் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஜெபம் பண்ணுங்க. அந்த வெளிப்பாடு தான், அந்த அறிவு தான், அந்த மகிமை தான் நம்மளை ஜெயத்துக்குள்ள நடத்தும். பாருங்க, நம்மளை ஜெயத்துக்குள்ள நடத்தும், நம்மளை மகிழ்ச்சிக்குள்ள நடத்தும், நம்மளை எந்த நிலைமையிலும் நம்மை விடுதலைக்குள்ள நடத்தும். ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்ப நீ தெய்வத்தை அறிகிற அறிவு உனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சோ, எப்ப பரலோகத்துக்கும் உனக்கும் தொடர்பு உண்டாக்கிருச்சோ, அப்பவே ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையின் முத்திரையை அங்கே உடைக்கிறார். போன வாரத்தில் 7 முத்திரை குறித்து ஆண்டவர் பேசினார். நேரம் இல்லை, அதனால நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். அந்த 7 முத்திரையில ஒன்று, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கை நீ எப்படி இருக்க போகுதுன்னு அவன் இன்னும் அறியலை. ஆனா எப்ப அவரை அறிகிற அறிவு அவனுக்கு வந்துருச்சோ, அப்பவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனி சீமோன் அல்ல, நீ பேதுரு, நீ கேபா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா. இதுவரையிலும் அவன் ஒரு நாணனை போல இருந்தவன், பலகீனமா இருந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலகீன பாண்டம் தான், நீ ஒரு நாணல் தான், ஆனாலும் நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை நான் கற்பாறையாய் மாற்றுவேன் என்கிறார். கைகளை தட்டி ஆவியிலே. ஆமென். எப்படியா மாற்றுவேங்கிறாரு? நம்ம வாழ்க்கையை குறிச்ச வெளிப்பாடு அங்கே உடைக்கப்படுது. நான் சொல்றேன், என்னைக்குமே ஆண்டவரோட நடக்கிற நம்முடைய எதிர்காலத்தின் வெளிப்பாட்டை அறிஞ்சு வாழ்ந்து பழகணும். எப்படி? நம்ம சித்தத்தின்படி அல்ல, அவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி நம்ம வாழ்ந்து பழகணும். நம்மளாம் நினைச்சு, நம்மளாம் யோசிச்சு, இந்த மாமிசமும் நம்முடைய சுயமும் புத்தியில சாஞ்சு ஜீவிக்கிறது இல்லை. அவர் தருகிற வெளிப்பாட்டில், அவர் தருகிற தரிசனத்தில், அவர் தருகிற அழைப்புல நம்ம ஓடி பழகணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எதற்காக தேவனை பிடித்தாரோ அதை தொடர நான் வாஞ்சிக்கிறேன். அவர் என்ன பிடிச்ச ஒரு நோக்கம் இருக்குங்க, அந்த பிடிச்ச நோக்கத்தை நான் பிடிச்சு ஓட வாஞ்சிக்கிறேன். ராமன் சொல்லுங்க பாப்பா. அதனாலதான் அந்த மனுஷனுக்கு வெளிப்பாடு வந்ததுனால நான் எப்படி வாழணும்னு தன்னை நிர்ணயம் பண்றான். எதை வச்சு? அழைப்பை வைத்து. மற்றவளை போல நான் வாழ விரும்பலை, மற்றவர்கள் ஜீவிக்கிறது போல நான் ஜீவிக்க விரும்பலை. ஏன்னா அந்த அழைப்பு என் மேல வந்தபடினாலே, அந்த தரிசனம் என் மேல வந்தபடினாலே, தேவ திட்டம் எனக்குள் இருக்கிறபடினாலே, அவர் எப்படி வாழ என்னை ஏவி நடத்துறாரோ அப்படியே நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவு அவனை அழகாய் நடத்துகிறது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது?
ஆண்டவர் அவன் வாழ்க்கையை குறித்து உடைக்கிறார். அடுத்ததா போன வாரத்தில் பார்த்தோம், அநேக படகுகள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் தேவன் பேதுருவின் படகுகளை மட்டும் ஏறாரு. வாசிங்க லூக்கா 5வது அதிகாரம், வாசிங்க 2ல இருந்து வேகமா. அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. ஜனங்களுக்கு போதகம் பண்ணினா அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எந்த படகுல ஏறினாரு? எத்தனை படகு இருக்கு, எத்தனையோ படகுகள் இருக்கு. நம்ம படகை மட்டும் தேடி வர்றாரு. ஏன் சொல்லுங்க பாப்பா, ஏன்? நமக்கு பல நேரம் இருக்கும். எத்தனை சொந்தக்காரங்க நம்மளோட இருக்கிறாங்க, எத்தனை பேர். நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 2 வாரமா இருக்கும், நான் மறந்துட்டேன். அந்த 22ஆம் தேதி தெரியல, தேதி 28ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு போனப்போ எத்தனையோ சொந்தக்காரர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை மட்டும் பிரிச்செடுத்தாரே. ஏன்? அவங்களுக்கு வரக்கூடிய வெளிப்பாட்டை பார்க்கணும், அந்த அறிவை பார்க்கணும். அவரை அறிகிற அறிவை நமக்கு அதிகமாக கொடுத்து நம்மளை உந்தி ஏவி நம்மளை நிரப்பி நடத்துறாரு. ஏன்? அதுதான் தேவ திட்டம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை மட்டும் பிரிச்சாரு பாருங்களேன். பார்த்தா நம்மளை விட நல்லவர்கள், நம்மளை விட யோக்கியவான்கள், நம்மளை விட நீதிமான்கள் இருக்கு. நம்மை தெரிந்து கொண்டாரு, அதுதானே விசேஷம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எங்க வேதம் சொல்லுது, அநேக படகுகள் இருக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாராம்? பேதுருவின் படகுல மாத்திரம் ஏறாரு. ஏன்? அவன் படகுல தான் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்களேன், அவன் படகுல ஒண்ணுமே இல்லை. எப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போகுதோ அப்பதான் தேவன் வெளிப்படுறாரு. நமக்கு எப்பவுமே ஒண்ணும் இல்லாம போனா தான் சோர்வாகும். நமக்கு ஒன்றும் இல்லைன்னா தான் நம்ம விடாச்சிருவோம். ஆனா ஒண்ணு, எப்போ ஒன்றும் இல்லையோ அப்பதான் ஆண்டவர் தேடி வர்றாரு. எப்போ குறைவுபடுதோ அப்பதான் அவருடைய வேலை வருது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா. எப்ப நெருக்க வருதோ அப்பதான் தேவன் பெருக்கத்தை துவக்குகிறார். எப்ப போராட்டம் வருதோ அப்பதான் தேவ கரம் வெளிப்படுது. அதனால் அது நமக்கு தோல்வி இல்லை, அது நமக்கு ஜெயமே. கைகளை தட்டி ஆவியிலே ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன் படகுல ஏறி போதகம் பண்ணினான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாராம்? வெறுமையா இருக்கிற படகை அவருடைய போதகத்தாலே, அவருடைய உபதேசத்தாலே, அவருடைய வார்த்தையினாலே அந்த படகை நிரப்புறாரு. அந்த படகுக்கு உரிய சீமோனாகிய பேதுருவையும் தேவன் நிரப்புறாரு. கைகளை தட்டி ஆவியிலே. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்குமே நம்ம வெறுமையானா தான் அவர் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஒரு நல்ல பாடல், வெறுமையான பாத்திரம்னா. ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட பாத்திரம்? வெறுமையான பாத்திரம். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. மீண்டுமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. வீரத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே.
என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து அமை நல்லவரே. ஹல்லேலூயா. அவன் படகை நிரப்பின தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, வாங்க ஆழத்துக்குள்ள போவோம். இங்கதான் நம்முடைய அழைப்பு வெளிப்படுது. நம்முடைய 2வது முத்திரை உடைக்கப்படுது. நீ ஏதோ கரையோரம் வாழ்ற வாழ்க்கைய நான் உன்னை அழைக்கலைதான். நீ ஆழத்துல நடத்தப்பட, ஆழமாய் நடத்தப்பட நீ அழைக்கப்பட்டவன். எசேக்கியேல் கரையோரத்தில் பார்த்தவனே, இல்லை எசேக்கியேல் வா, கணக்கால் முழங்கால் இடுப்பு நீந்துகிற ஆழத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை ஆழத்தில் நடக்க அழைச்சிருக்கிறார். நான் மேலோட்டமா அவர் அறிஞ்சு, மேலோட்டமா சபைக்கு போய், மேலோட்டமா ஏதோ ஜெபம் பண்ணி, மேலோட்டம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ தேவன் என்னை அழைக்கலை. என்னை ஆழங்களுக்குள்ள போய் முத்துக்களை எடுக்கவும், அநேக புதையல்களை எடுக்கவும், அநேக ரகசியங்கள் அறிந்து இந்த பூமியில் அவர் சித்தத்தை செய்யவும் என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அப்படிங்கிற பிள்ளைகள் மாத்திரம் கைகளை தட்டி காமே நாமே ஆழத்துல நடத்தப்படு, என்னை அழைத்திருக்கிறார். ஏன் உனக்கு இந்த போராட்டம்? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? ஏன் உனக்கு மாத்திரம் நெருக்கம்? ஏன்னா நீ ஆழத்துல நடத்தப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆவில நிரம்பி சோத்திரம் பண்ணு. ஆழத்துல நடத்த அழைக்கப்பட்டவர்கள் கைகளை தட்டி ஆவில நிரம்பி சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அம்மா எதை சொல்லுது? அழைக்கும் பொழுதே சொல்றார், வா ஆழத்துக்கு நேரா போ. நல்ல சொல்லுங்களே. அம்மா இப்ப போனா ஆண்டவர் அங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த அந்த சம்பவங்கள் மூலமா நம்மளையும் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க. போடுங்கள் என்றார். இப்ப அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. ஐயரே, ராம் முழுவதும் நாங்க என்ன பண்ணிட்டோம்? பிரயாசப்பட்டுட்டோம், ஒண்ணுமே அகப்படல. ஆகிலும் இதுதான் என்னதுங்க? இதுதாங்க மற்றவங்களுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம். சொல்லுங்க. நான் எல்லாரையும் குற்றப்படுத்தி சொல்லல. மற்றவர்கள் தங்கள் யோசனையின்படி வலைய போடுறாங்க. ஆனா பேதுருவுக்கு எங்களுக்கு ஒரு அழகா பயிற்சி கொடுக்கிறாரு. வார்த்தையின்படி. ஆண்டவரே, நான் இனி செய்யறது நம்முடைய வார்த்தையின்படி, நான் நடக்கிறது நம்முடைய வார்த்தையின்படி. அது எதுவானாலும் சரி, உம்முடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இதுதான் நமக்கு தேவன் தந்த கிருபை, இதுதான் தேவன் நமக்கு தந்த அறிவு, இதுதான் தேவன் நமக்கு தந்த அழைப்பு, இதுதான் தேவன் நமக்கு தந்த பெரிய பலன். ஒரு அல்லேலூயா. மற்றவர்கள் மாதிரி ஆண்டவர் நம்மளை நடக்கிறதுக்கு என்ன பண்ணல? விட்டல. எப்படி நடத்த வைக்கிறார்? வார்த்தையின்படி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வார்த்தையின்படி. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் வார்த்தையில கட்டப்பட்ட வீடு அசையாது. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை, இந்த அறிவு எப்படி வருதுன்னா, நீ எப்ப அவரை கேட்க கேட்க கேட்க, அவர் வார்த்தையை கேட்க 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 அவரை அறிகிற அறிவு உனக்குள்ள வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சபையில் அதிகமா பாட்டை கேட்க விடுறதில்லை, வசனத்தை கேட்கத்தான் விடுறாங்க. அதிகமா பாட்டை கேட்டு ஓட விடுறதில்லை. நீ வசனத்தை கேளு, பிரசங்கத்தை கேளு, உபதேசத்தை கேளு, நம்மை மனுபவமாக்குற வார்த்தைகளை கேளு. அதுதான் நம்மளை பிளத்துல, ஜெயத்துல, அற்புதத்துல நடத்தும். அல்லேலூயா. எதன் சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஆண்டவர் போன வாரத்தில் பேசினார். தேவனுக்கு முன்பாக சீமோன் தன்னை எப்படி நிறுத்தினானா? பிரயாசப்படுகிறவனா. ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்ட உண்மை. ஆனாலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுவேன். சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன், நான் சோம்பேறியா வாழ மாட்டேன். உம்முடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறவனா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறவனா.
ஆண்டவரே நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே, நான் வாழ்வு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுவேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுவேன். ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, அவன் வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தான். எதை பிடிச்சாங்க? அற்புதம் எப்ப பார்க்கிறோம் சொல்லுங்க? அற்புதம் எப்ப பார்க்கறான்? இதுவரைக்கும் அவன் பார்க்கல. எவ்வளவு பெரிய அற்புதத்தை அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. எப்ப பேதுரு அந்த அற்புதத்தை பார்க்கறான்? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க சொல்லுங்க. அவர் வார்த்தையின்படி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்க படகுல குறைஞ்சு போக விடவே மாட்டாரு. உங்க வாழ்க்கையில குறைவு வர விடவே மாட்டார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த வேதத்தை சுமந்து சொல்றேன், இந்த வேதத்தின்படி நீ நடக்க ஆரம்பிச்சுட்டா உன் வாழ்க்கை குறைவுபட அவர் விடவே மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையோ குறைவு படாதே. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையில நடந்து பாரியா, வார்த்தையில சொல்லுங்களா. நிறுத்துங்க நிறுத்துங்க பிள்ளைகளா, நிறுத்துங்க. இனிமேல் தயவு செய்து சொல்றேன், ஒண்ணு இல்ல, ஒண்ணு என் வயிற்றில் இல்ல, ஒண்ணு என் குடும்பத்தில் இது இல்ல அது இல்ல இதுன்னு சொல்றதை விட்டுட்டு வார்த்தையின்படி, வார்த்தையின்படி சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி பிரயாசப்படும். சொல்லுங்க பிள்ளைகளை, அந்த வசனத்தை நிறுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. டைவலா அந்தரகடா சப்ததானியா. ஓ சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி. ஓ ஜீசஸ். படகை நிரப்பின உடனே பேதுருகிட்ட நம்ம அறிஞ்சு கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய குணங்கள் அங்க இருக்குது. நிறைய குணங்கள் அந்த பகுதியில் இருக்குது. சட்டுன்னு அந்த வசனத்தை விட்டு போயிடாதீங்க. தயவு செய்து அதை படிக்கும் பொழுது அதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடாதீங்க. அது நம்ம அநேக விஷயத்தில் நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி வெளிப்படுத்தி அவருக்குள்ள நம்ம நிலைநிறுத்தும். வேதம் சொல்லுது, 2 படகு நிரம்பின உடனே பேதுருவுக்குள் காணப்பட்ட ஒரு சுவாபம் ரொம்ப பிடிச்சது. பட்டுன்னு காலில் விழுந்துட்டான். அவன் தன்னை உணர்கிறான். ஆசீர்வாதம் வர 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 அவன் யாரை உணர்றான்? தேவனையும் அறியறான், தன்னையும் அறியறான். என்ன ரொம்ப நெகிழ வைத்த வார்த்தை அது, சம்பவம் அது. ஏன் சும்மா ஒரு மனிதனை தேவன் தெரிஞ்சிருக்க மாட்டார்ல. வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா அவன் உடனே 2 படகை நிரப்பிட்டு பட்டுன்னு தன்னை உணர்ந்து தேவனை உணர்ந்து சொல்றான், நான் பாவின்னு சொல்லி தேவ பாத்திரம் விழுந்துட்டான். என்னைக்கு உங்களுக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்குறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த உயர்த்த, அவர் பாதத்தில் நீ விழுந்துரு. உன்னை தரம் மட்டும் தாழ்த்து. அங்க கூட இருக்கிற அந்த படகும் நிரம்பிச்சு, அந்த படகும். ஆனா அவங்க பாதத்துல விழல. ஆனா பேதுரு மட்டும் அவர் பாதத்துல விழுந்தான் இருக்குது. மற்றவன் நிக்கிறாங்கிறதுக்காக நீ நிக்காத. ஓமொழி மாத்த அவனுக்கு போயிருக்குது, நீ முதல்ல விழு. என்னைக்குமே எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, உங்களை தாழ்த்திட்டே இருங்க, உங்களை உயர்த்திட்டே இருப்பாரு. ஆனா கொஞ்சம் நமக்கு 2 மீன் கிடைச்சதுன்னு தலைய தூக்குன அந்நாள் ஜெபம் நடந்துடும். என்ன அந்நாள் ஜெபம் கேட்குறீங்களா? வச்சிடுறீங்களா? ஆசிங்களேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஏன் இவ்வளோ லேட்டு? கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். பண்ணுகிறார். இங்க அன்னாள் ஜெபிக்கிறாங்க. அவரால் நம்மளை எப்படி மாற்ற முடியும்? அவர் நினைச்சாலும் இந்த நிமிஷம் நமக்கு எவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்த முடியும். அதே தேவன் எவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளை பட்டினி கீழே நம்ம இறக்கவும் முடியும்.
பேச மாட்டேங்கிறீங்க. அடிக்கடி கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவர்ட்ட? அவர் எவ்வளவா நம்மளை உயர்த்துறாரோ அவ்வளவா நீ ஒட்டிக்கிருன்னு ஒட்டிக்கிரு, தாழ்த்திரு. பாருங்க, மீன் கிடைக்காத வரையிலும் பேசினவன் மீன் கிடைச்ச உடனே பேசுறான். அவன் பேச்சு மாற்றம் பாருங்க. நான் பாவியாய, தாழ்மையான வார்த்தை, நான் பாவியாய மனுஷன், தன்னை உணர்றான் பாருங்க. என்னைக்குமே தேவன் ஆசீர்வதிக்க உன் நிலைமை நீ உணர்ந்துட்டே இருக்கணும். உன்னுடைய காரியத்தை நீ உணர்ந்துட்டே இருக்கணும். நீ எப்படி தெரியுமா உணர்ற? கொஞ்சம் வந்துட்டா போதும், நமக்குள்ள அப்படியே தலை தூக்குது, நமக்குள்ள வார்த்தை தூக்குது, நமக்குள்ள எல்லாம் தூக்கி அப்படின்ற செஞ்சராத தரா மட்டும் தாழ்த்திரு, தெய்வம் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். இங்க கத்துக்குங்க. அப்படி ஒரு ஜெபம் பண்ணி, இந்த சுவாபம் எனக்கு வேணாண்டவரே எனக்கு கேளுங்க பாப்பா. வேகமா பட்டுன்னு கேளுங்க, தாமதமே பண்ணாம கேளுங்க. நீர் என்னை எவ்வளவாய் உயர்த்தினால் அவ்வளவா என்னை தாழ்த்துவேன் என வேதம் சொல்கிற. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனை ரட்சிக்கிறார். ஓ ரபா லைடே, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி பழகணும். இன்னைக்குமே ஒரு சொல்றேன், நம்ம பாக்கெட்ல 10 லட்சம் வந்தாலும் சரி, நம்ம பாக்கெட்ல 1 கோடி வந்தாலும் சரி, நம்ம பாக்கெட்ல 1 பைசா இல்லாம போனாலும் சரி, தாழ்மையை மட்டும் தரிச்சுக்குங்க. எவ்வளவு உயர் வந்தாலும் சரி தாழ்த்திக்கிட்டே இருக்கு. இங்க பேதுரு அழகா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. எங்காவது திவ்யா புள்ள எந்திரிச்ச, சின்ராசி புள்ள எந்திரிச்ச, கவனிங்க. அப்போ நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடணும்? தாழ்த்திடணும். சொல்லுங்க. அடுத்தது வேதம் சொல்லுது, தம் பாவிங்கிறத உணர்ந்தான். எப்போ உணர்வு அடைகிறான்? படகு நிரம்பின உடனே. இன்னைக்குமே சொல்ற, அவர் பிரசனை நிரம்பினா தான் நமக்கு அந்த உணர்வு வரும். அவர் அபிஷேகம் நம்ம நிரம்பினா தான் நம்ம என்னங்கிற உணர்வு வரும். அபிஷேகம் நிரம்பாதவனுக்கு தலை தூக்கும். ஆனா அபிஷேகம் நிரம்பினவன் அறிஞ்சிடுவான், நான் பாவி, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் பாவிங்கிறத உணர்வான். தன்னை எப்ப உணர்வானா? அந்த பிரசனை அவனை நிரப்பினாத்தான், அவர் வார்த்தை அவனை நிரப்பினாத்தான், அவர் வல்லம் அவனை நிரப்பினாத்தான், அவன் தன்னை யார் என்பதையும் தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறான் என்பதையும் அவன் அறிய தொடங்குகிறான். ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் யாருங்கிற அறிகிற அந்த பிரசனத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் யாருங்கிற அறிகிற அந்த அறிவின் பிரசனத்தால் என்னை நிரப்புங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கத்துக்குங்க. ஆவிக்குரிய பாடங்களை கத்து ஆவியில வளர ஒப்பு கொடுங்க. ஆமென். I like zip line. ஹல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு ஆண்டவர் 3வது முத்திரை உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாவாய். எப்போ நீங்க தாழ்த்துறீங்களோ, எப்போ உங்களை நீங்க உணர்றீங்களோ, அப்பதான் உன்னுடைய இனி நடக்க போகிற வாழ்க்கையை குறித்து முத்திரையை கர்த்தர் உடைத்து நமக்கு காட்டுவார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி வாழ்ந்த இப்படி ஆவிக்குள்ள ஒரு ஓட்டத்தை ஓடணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையை குறித்து தேவன் சொல்லி வாழணும். தேவன் வெளிப்படுத்தி வாழணும். நான் இனி என்ன செய்யணும், இனிமேல் நான் என்ன செய்ய போறேன், அல்லது நீர் என்ன செய்ய போகிறீர் என்கிற அறிவு நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் இல்லை, வேதம் இன்னும் வேகமா சொன்னா, கிளிக் ஆன் டு திஸ் பாக்கெட். எல்லாரையும் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுதலிக்கிறவனா இருந்தான். ஆனாலும் ஒண்ணு, தேவனிடத்தில் அன்பாயிருந்தான். மறுதளிச்சவன் தான். சூழ்நிலை அவனை மறுதளிச்சது உண்மைதான். சில போராட்டங்கள் மறுதளிக்கிற சூழ்நிலை அவனை கொண்டு போனது உண்மைதான். ஆனால் உள்ளத்தின் அடித்தட்டில் தேவ அன்பு அவனுக்குள் அந்த அக்கினி தணல், அந்த அன்பின் தணல் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது.
ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கணும். பேதுரு இடத்துல கேட்கிறாரு, என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறையா? அன்பா இருக்கிறையா? எப்ப அந்த அன்பை அவன் வெளிப்படுத்த அந்த அன்பை அதிகரிக்க இனி அவன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, அவன் முடிவு முதல் கூட எப்படி இருக்க போகுதுன்னு தேவன் அவனுடைய முத்திரையை உடைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ அவர் மேல அன்பாரு, உன் வாழ்க்கைக்குரிய எல்லா முத்திரைகளை அவர் உடைச்சு அழகா நடத்துவார், அற்புதமா நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, பேதுரு ரொம்ப பக்தியா இருந்த ஆண்டவர் மேலே, ரொம்ப வைராக்கியமா இருந்தான். எலியா ஆண்டவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை அடிக்கடி சொன்ன வார்த்தை எது தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. மாமிசத்தில் அல்ல, ஜீவியத்தில் நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். எலியாவுடைய வார்த்தை அதுதான், உமக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். பேதுரு சொன்னான், ஆண்டவரே, இவர்கள் இடறினாலும் நான் இடறது இல்லப்பா, நான் மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னா, இல்லடா, நீ மறுதளிப்ப, உண்மைதான், நீ மறுதளிப்ப. ஆண்டவர் அங்க சொல்றாரு, சத்துருல புடைக்கிறான், சத்துருல புடைக்க போறான். எப்போ? சத்துரு நம்மளை எதிர்த்து போராடுகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற, நம்மளை அழிக்க நினைக்க போராடுகிற, நம்மளை இல்லாமாக்க போராடுகிற அப்படிப்பட்ட சத்துருக்களை எப்போ ஆண்டவர் அடையாளம் காற்றா, நீ அவர் மேல பக்தியா இருந்தா, நீ அவர் மேல வைராக்கியமா இருந்தா, உன் எதிரி என்னென்ன செய்ய போறா, எப்படி செய்ய போறா, எதை பண்ண போறாங்க, எல்லா முத்திரையை தெய்வம் உடைச்சு காட்டி நம்மை நடத்துவா. நாளை மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆண்டவர் நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். கோவில்பட்டிங்கிற ஒரு இடத்துல நான் மீட்டிங்க்கு போன பொழுது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஐயாவை எழுப்பி, ஐயா, உங்களுக்கு ஒரு விபத்தை சத்துரு கொண்டு வருவதற்கு திட்டம் பண்றான். அது அந்த வண்டி என்ன வண்டினா, உங்க ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தான் வருது, அந்த பஸ் மினி பஸ் தான் வருது. அந்த பஸ் பேரை நான் பார்க்கிறேன், அந்த பஸ்ஸுடைய பேர் சிந்து அப்படின்னு மிரண்டு போனாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, உண்மை, எங்க ஊர்ல ஒரே ஒரு மினி பஸ் தான் போகுது, அந்த பஸ்ஸுடைய பேரு சிந்து. அந்த அன்னைக்கு முதல் தடவை அந்த ஊருக்கு கால் வைக்கிறேன், எங்களுக்கு அந்த ரூட்டே தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதல் சக்கரத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்குது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வண்டி நீங்க எக்ஸல் சூப்பர் தான் வச்சிருக்கிறீங்க. ஆமாங்க, அதான் வச்சிருக்கிறேன். அந்த வண்டியில தான் கொண்டு போய் என்ன பண்ண போறான், சத்துரு விளை வைக்க போறான். ஆனா இப்ப ரோட்டை புதுப்பிக்கும்படி நிறைய கற்களை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, உண்மைதான். அந்த கற்கள்ல ஒன்று உங்க வண்டி சக்கரம் ஏறி அது பரண்டு அந்த சக்கரத்துல நீங்க சிக்கி உங்க கால் நசுக்கப்படுறத பாக்குறேன்னு பயந்து மிரண்டு போனா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ண போறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கண்ணியை இப்பவே தெரிக்க வச்சு உங்களை விடுதலையாக்க போறாரு. ஏன் தெரியுமா? அந்த மையா அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவர் மேல நான் அன்பா இருக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவருக்காக பக்தியா இருக்கிற. ஆராதனைக்கு முதல்ல வந்துருவாரு, ஜெபத்துக்கு முதல்ல. அந்த பாஸ்டர் சொன்னது, எல்லாத்திற்கும் முதல்ல இருப்பார் அந்த ஐயா. என்ன விஷயமாட்டு முன்னாடி நின்றுவார். அந்த பக்தியும் அந்த வைராக்கியம் தான் சத்துரு போடுகிற திட்டங்களை உடைச்சு அவருடைய கண்ணிகளை தெரிக்க வச்சு அருமையான அந்த ஐயாவை ஜெயத்துல நடத்தினது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் தெரியுமா? நம்ம வைக்கிற பக்தியும் வைராக்கியமும் சத்துரு நம்மளை நெருங்காதபடி, அவன் திட்டம் நமக்கு பலிக்காதபடி நம்மளை செயத்துக்குள்ள நடத்துகிறதா இருக்கும். ரமேன் சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? முத்திரை உடைச்சு ஜீவிச்சு பழக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கும் நமக்கு? ஒவ்வொன்று ஆண்டவர் சொல்லி நடத்தின எப்படி இருக்கும்? பேசி நடத்தின எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அம்மே, நாளைக்கு வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்க தெரியுமா? தெரியாது. நம்ம எப்படி இருக்க போறோம், நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்க போறோம் தெரியுமா? தெரியாது. தாவீதுக்கு சொன்னார், டேய் தாவீது, ஆண்டவரே, உன் சன்னதி முழுவதும் சிங்காசனம் தான்டா, உடன்படிக்கை நான் பண்ண தாவீது, உன்னுடைய சன்னதி எல்லாம் ராஜாக்களாகவே இருப்பாங்கடா. ஏன்? முன்னாடியே தம் பிள்ளைகளை குறித்து சொல்றார். ஏன் தெரியுமா? தாவீது அவர் இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்தபடினாலே அவன் சன்னதிகளை தேவன் எப்படி நடத்த போறாருங்கிற, அவன் பிள்ளைகளை எப்படி நடத்த போறாருங்கிறத தேவன் அவனுக்கு முன் அறிவிக்கிறார். அதுதாங்க முத்திரை உடைச்சு வாழ்ற ஒரு ஜீவியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள நான் நடக்க விரும்புகிறேன்.
ஆண்டவரே. என்னை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் எதிர்காலம் நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றும் ஆண்டவரை உடைச்சு உடைச்சு யாக்கோப்புக்கு தரிசனமாகி, நீ இங்க இருக்காத யாக்கோப்பு, நீ பெத்லகேமுக்கு போனு, ஒவ்வொரு பெத்தேலுக்கு போனு. ஆண்டவர் ஒரு அழகா நடத்தினார் பாருங்க. அந்த மகிமை வரட்டு, அந்த மகிமை வரட்டு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நடத்திப்பு வரட்டு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நடைப்பு நமக்குள்ள உண்டாகட்டு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடை பராகத்திடபாலிய ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது. இன்றைக்கு நான் வார்த்தைக்குள்ள நம்ம போறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. நான் 1-2 சொல்லி நம்ம முடிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், இந்த முத்திரை உடைச்சு வாழ்றது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் உடைச்சு அழகாக நடத்தின ஆண்டவர். இனி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் குடும்பம் என்ன செய்யணும், எங்கள் பிள்ளைங்க என்ன செய்யணுங்கிறத உடைச்சு நடத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், பிரைஸ் சொல்லும். இப்போ கீழே வாசிங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அவைகளை மேற்கொள்வது இல்லை. நம்மளை எப்படி தேவன் கட்ட விரும்புகிறாரு சொல்லுங்க? எப்படி கட்ட விரும்புகிறாரு? உன்னை ஒரு சத்துரு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க. உன்னை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு, உன்னை ஒரு வல்லமை ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லவே கூடாது. அப்படி நான் உன்னை கட்டி எழுப்ப போறேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்பா. உடைபனா அரகா. என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், எந்த சத்துரு என்னை ஜெயிக்காதபடி, எந்த சத்துரு என்னை மேற்கொள்ளாதபடி என்னை ஜெயத்துல நடத்துகிற அபிஷேகம் என் மேல கடந்து வரட்டும். அப்படியா என் தெய்வமே, என்னை கட்டி எழுப்பு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ பாலா ஷேப்லா கட்சே. வேதத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் கட்டுவேன். உன்னை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். சொல்லுங்க, உன்னை நான் கட்டுவேன். எப்படி? சத்துரு மேற்கொள்ளாத பாத்திரமா. சொல்லுங்க, சத்துரு நம்மளை மேற்கொள்ளாத பாத்திரமா. ஒரு ஜெபம் பண்ணி இருக்க பாப்போம். என்ன அப்படி கட்டுங்க ஆண்டவரே. சத்துரு என்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அழகா தாவீது சொல்லுகிறேன், சத்துரு என்னை மேற்கொள்ளாதபடியினா என்மேல் நீர் பிரியமாய் இருக்கிறீர். என்னை அப்படி கட்டுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை அப்படி கட்டுங்க ஆண்டவரே. என்ன அப்படி கட்டுங்கப்பா, என்ன அப்படி கட்டுங்க, என்னை அப்படியா கட்டுங்க, என்னை அப்படியா மாளிகையா கட்டுங்க, என்னை கற்பாறையா கட்டுங்க. எதையும் மேற்கொள்ளுகிற பாத்திரமா என்னை கட்டி எழுப்புங்க. உம்முடைய கரம் என்னை கட்டி எழுப்பட்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் கரம் நம்மை கட்டுகிற கரம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கட்டுகிறவர். ஆராதிக்கிற தேவன் நம்ம குடும்பத்தை கட்டுகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். ஓ ராமா காத்திராயா. இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உடைஞ்சு போகிற நிலைமையிலே, விடாய்த்து போன நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே, சில போராட்டங்களை தாங்க முடியாத நிலைமையிலே கடந்து வந்திருக்கிற என் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை கட்டி எழுப்புகிற கரம் உன் மேல இறங்கி வருது. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? அவர்கள் மேல ஒரு அபிஷேகம். நீ எந்த நிலவரத்தில் வந்தாலும் சரி, நீ பாலாய் போய வந்தாலும் சரி, அவர் கரம் கட்டும், அவர் கரம் கட்டும், அவர் கரம் கட்டும். எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், தகர்க்கப்பட்டதை கட்டு, தகர்க்கப்பட்டதை கட்டு, சத்துரு தகர்க்கதை திரும்ப கட்டு. இன்றைக்கு அவருடைய கரம் உன்னை திரும்ப கட்டுவதற்கு இறங்கி வருது, இறங்கி வருது. இதெல்லாம் உடைஞ்சு போய் இருக்குது, இதெல்லாம் தகர்ந்து போய் இருக்குது, எந்தெந்த காரியங்களும் விலகினமா இருக்குது, அந்தந்த காரியத்தை கட்டுகிற கரம் இறங்குதே. ஓ ராபாலா ஷேகேனா, ராபாலா காத்தினா,
ஆண்டவர் யாரோட இடப்பட்டுட்டே இருக்கிறார். ஓ ரிஷபாரா காத்திடா, நீ உடைஞ்சு போய் நொறுங்கி போய் வந்திருக்கிற. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காட்டுவேன். பேதுருவாய் நீ இருக்கிற, நீ பேதுருவாய் இருக்கிற, நான் உன்னை காட்டுவேன். சத்ருவனை மேற்கொள்ளாதபடி நான் உன்னை காட்டுவேன், நான் உன்னை காட்டுவேன். யார தன்னவு ஓ இறங்கி வருதே, நான் உன்னை காட்டுவேன். ஓரா பாபா பா ஓரா பாலகாயா, நான் காட்டுவேன். ஓரா பாலாஷே, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை திரும்ப கட்டுபடி இறங்கின தெய்வம் உன்னை கட்ட இறங்குகிற. ஓரா பாபா, கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், ஓ என்னை கட்டுவீர். நான் காபலை கட்டுவீர் அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நான் என்று கட்டப்படுவேன், நான் என்று கட்டப்படுவேன், நான் என்று கட்டப்படுவேன், நான் என்று கட்டப்படுவேன். அழகான மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அழகான மாளிகையாய், அழகான திருச்சபையாய், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீர் என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. நீர் என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. கடிப்போடு புறப்பட செய்தி, பிடித்த விடமாட்டி, களிப்போடு புறப்பட செய்தி, பிடித்த கைவிடமாட்டி, என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அழகான அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நான் என்றும் கட்டப்படுவேன், 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 நான் என்றும் கட்டப்படுவேன். நன்மையான தேவ
தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல, நம்மை கட்டி எழுப்புகிறவர். விசுவாசிக்கிற பிள்ளைகளை நிரம்பி சோர்ந்து போகாதே, விடாய்த்து போகாதே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற நிந்தை அவமானத்தை பார்த்து நீ விடாய்ச்சிராதே. அழைத்தவர் கட்டுவார். சொல்லுங்க, அழைத்தவர் கட்டுவார். ஒருவனும் என்னை மேற்கொள்வது இல்லை. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொன்னேன். என் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து சொல்லுகிறேன். உன்னை அவர் அழைச்சது உண்மைனா, உன்னை தெரிஞ்சு கொண்டது உண்மைனா, அவர் பார்வை மேல விழுந்தது உண்மைனா, ஆமென், அவர் கரம் நம்மை கட்டி எழுப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆவியில நிரம்பி சொல்லுங்க, ஆவிக்குள்ளாகி சொல்லுங்க. அவர் அழைப்பு என் மேலே இருக்கு. அவர் என்னை கட்டுவார். நல்ல ஆவியில நிரம்பி சொல்லுங்க. ஐயா சுதந்திராதே, சொல்ல ஆவியில நிரம்பி. அவர் என்னை கட்டுவார். ஒரு சத்துரும் என்னை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென். நம்ம ஒரு ரகசியத்தை அறிஞ்சுக்கணும். அது முடிக்கிறேன், அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை எப்படி கட்ட விரும்புகிறாரா? எந்த வல்லமையும் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. எப்படி கட்ட விரும்புறாரு? ஆமா, ஆண்டவர் உனக்கு கை கொடுக்க சொல்றாரா? நான் கையை நீட்டல, இந்த தெய்வத்தோட கரமா நான் நீட்டுறேன். இந்த கையை பிடிச்சுக்க, இந்த கையை விட்டுறாத. இது உன்னை, அவர் உன்னை கட்டுவார். நீ கட்டப்படுவே. நீ இடிக்கப்பட போறது இல்லை. சத்துருனை இடிக்கிறதுக்கு எத்தனை போராட்டம் பண்ணினாலும், ஓ, அவர் உன்னை கட்டினது உண்மையானால் சத்துரு நொறுங்குவானே அல்லாமே எந்த வல்லமையும் ஓரமா காற்றினா உண்மையில மோதி அது ஜெயிக்க போறது இல்லை. நீ அவைகளை நொறுக்குவே, அவைகளை மிதிப்பே, அவைகளை நசுக்கி போடுவே. கைகளை தட்டு. சொல்லுங்க எல்லாரும், வலது கையை உயர்த்தி. என் மேல அழைப்பு இருக்குது. என்னை கட்டுவா. நாங்கள் கட்டப்படுவோம். சத்துரு இடிக்க முடியாது, சத்துரு தகர்க்க முடியாது. என்னை ஜெயிக்கிற கற்பாரையா, ஜெயிக்கிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பாத்திரமா என் தேவன் என்னை கட்டி எழுப்புகிறார். எல்லாரும் ஆவியில் 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 நிரம்பி குட்டைபனா உன் சிந்தையில நிறுத்திக்க, உன் சிந்தையில நிறுத்திக்க, உன் மனதில் நிறைத்துக்க. அந்த அழைப்பு உன் மேல இருக்கிறது உண்மைனா அவர் உன்னை கட்டுவார். ஓ ரபாலாஷே, நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி அவர் உன்னை கட்டுவார். நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. அவர் உன்னை கட்டுவார். இடத்துல அநேகரை நான் பார்க்கிறேன். உடைஞ்சு போயிருமோன்னு நீ பயப்படுற, தகர்ந்துருமோன்னு நீ பயப்படுற, இல்லாம போயிருமோன்னு பயப்படுற. இல்லை இல்லை, ஒரு வல்லமை உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. எந்த பாதாளத்தில் வாசல் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. எந்த சத்துருனை மேற்கொள்ளுவது இல்லை. உன்னை ஜெயிக்கிற பாத்திரமாய், ஜெயம் கொள்ளுகிற பாத்திரமாய் அவர் உன்னை கட்டுவார். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. அம்மே is back. Or say we command it. ஆண்டவர் திரும்ப அந்த வார்த்தையை சொல்றார். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று இந்த வார்த்தையை கனப்படுத்துங்க. ஓ, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்.
ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வது இல்லை. இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிற பொழுது, இதுவரையிலும் உன்னை மேற்கொள்வதற்கு போராடின வல்லமைகள், உன் படகை வெறுமையாக்கி, உன்னை வெறுமையாக்கி, உன் வாழ்க்கையை வெறுமையாக்கி, உன்னை தள்ளாட பண்ணின வல்லமைகள் இப்ப தகர்க்கப்படுது, இப்ப தகர்க்கப்படுது. தேவன் உன்னை கட்டுகிறபடியாக, அவர் வார்த்தையின்படியாக உன்னை கட்டி எழுப்புகிற கரம் வெளிப்படுது. ஓ, உன்னை கட்டி எழுப்பி நிறுத்துகிற கரம் வெளிப்படுது. ஓ, இந்த இடத்துல அநேகர் மேல அந்த கரம் அமர்றதை நான் பார்க்கிறேன். அந்த தழும்புள்ள கரம் அமர்கிறத பார்க்கிறேன். அநேகர் மேல அவருடைய கரம் ஆண்டு கொள்கிறதை பார்க்கிறேன். அவர் கரத்தின் வல்லமை வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். நீ கட்டப்படுகிறாய், நீ கட்டப்பட போகிறேன். இதோ கட்டுகிற கரம் வெளிப்படுகிறது. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்ட தேவன் எலியாவை அனுப்பினது போல இன்றைக்கு அந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவர் வல்லமை அனுப்புகிறார். அவர் கரம் நீட்டப்படுதே. நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். தேவனுடைய கரம் உன்னை கட்டுகிறது, உன்னை கட்டுகிறது, உன்னை கட்டுகிறது. இந்த இடத்துல 3 நபர்களை பார்க்கிறேன். நீ ரொம்ப உடைஞ்சுதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ரொம்ப உடைஞ்சிட்ட, நீ ரொம்ப உடைஞ்சிட்ட, நீ மனசை விட்டுட்ட, என்னடா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட. நீ ரொம்ப உடைஞ்சுதான் வந்திருக்கிற. எல்லாரும் கண்களை முடிங்க, யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். அந்த நபர் மட்டும் கையை தூக்குங்க. நான் அப்படித்தான் வந்தேன், இந்த இடத்துல ரொம்ப உடைஞ்சுதான் வந்தேன். எனக்கு எல்லாத்தையும் மனசு விட்டுட்டேன். ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போய்த்தான் நான் வந்தேன். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். அந்த நபர்கள் மட்டும் கையை உயர்த்து. நான் மனசு விட்டுட்டேன். வெளியே சிரிக்கிறான், உள்ள எனக்குள்ள எல்லாமே போச்சு. நான் ரொம்ப விடாய்ச்சிட்டேன், ரொம்ப விடாய்ச்சிட்டேன். எனக்கே தெரியுது நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை வருது, நீ பேதுருவாய் இருக்கிற. இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. இந்த இடத்துல பார், எந்த இடத்துல glory தேவனுடைய நிறுத்துறேங்கிற விரும்புறாரு பாரு. இவன் பேரை அந்த இடத்துல பெருமைப்படுத்துகிறார். இவன் நாமத்தை தேவன் பெருமைப்படுத்துகிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சத்ருவின் பேரை கெடுத்து கொண்டே இருக்கிறான். சத்ருவின் பேரை கெடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா என் தேவனுடைய காரியம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் குடும்பத்தின் பேர், உன்னுடைய பேரை அவன் கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். நீ பயப்படாதே. உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவக்காரோ, உன் பேர் மூலியமா அவருடைய நாமம் மகிமைப்படும். உன் பேர் அவருடைய நாமம் உயர்த்தப்படும். குமாரனில் பிதாவின் நாமம் மகிமைப்பட்டது போல தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த அபிஷேகம் இறங்கி வருது, அந்த வல்லமை இறங்கி வருது. பெற்றுக 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 பெற்றுக, விடாத விடாத விடாத. இறங்கி வரட்டும், அந்த மகிமை இறங்கி வரட்டும். மூலியமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் அந்த வல்லமை இறங்கி வருது, அந்த அபிஷேகம் இறங்கி வருது. உன்னை கட்டுகிற தேவன், உன்னை நிறுத்துகிற தேவன் இறங்கி வரட்டும். அவருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை விட்டு என்னால வெளியே போக முடியல. நான் மீண்டும் சொல்றேன், அப்படி அழைப்பின் சால்வை மேலே இருக்குது. அந்த அழைப்பின் சால்வை, அதனால தான் தேவன் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த அழைப்பின் சால்வை மேலே இருக்குது. உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவ. என் கரமே உன்னை கட்டும். உனக்கு மனுஷ கரம் அல்ல, என் கரம் தான் உன்னை கட்டும். அவர் கட்டுவது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு.
அவர் கட்டுவது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. அவர் கட்டுறது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னு பார். அவர் கட்டுகிறது எவ்வளவு மகிமையா இருக்கும் என்று பார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை முத்தரித்து ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்ற வண்ணமாக ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை படைப்போம். அதுக்கு முன்பாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அன்பின் அக்கினி ஊழியங்கள் வழங்கும் பெந்தெகோஸ்தே மகிமையின் அப்போஸ்தல சபை நடத்தும் நமது கோவை மாவட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி அன்று இவர்களை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்னும் தலைப்பில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வசனத்தின்படி அப்போஸ்தல தீர்க்க தரிசன தேவ செய்தியாளர் ஜெக குணா அவர்கள் the cousins are saying don't come here. எல்லாரும் போங்கறாங்க. Everyone is saying go away. நீ ஆடு மேய்க்கறாங்க வராதேங்குது. Amen. Some are saying you are a shepherd boy, don't come here. ஆனா அபிஷேகம் சொல்லுது சிங்கத்தை ஜெயிக்க வைத்தவர் கரடியை ஜெயிக்க வைத்தவர் இவனையும் ஜெயிக்க வைப்பார். The anointing says one who make you overcome lion and bear, you will overcome him. அதுதான் அபிஷேகம். மறைந்திருந்தாய். You were hidden for the world. நீ மனுஷனுக்குள் மறைந்திருந்தாய். You were hidden in the man. உன் சொந்த பந்தங்களுக்கு மறைந்திருந்தாய். You were hidden for your family. யாருடைய கண்களுக்கு மறைந்திருந்தாய். Hidden for every eye. உன்னை தேவ கண்கள் மட்டும் கண்காணித்ததே. Amen. The eyes of God have seen you. சகல ஜனங்களுடைய கண்கள் பார்க்க God's eyes will see you. தேவன் இருக்கிறார். நடைபெறும் இடம் தலைமை தபால் நிலையம் YMCA ஆல் கோயம்புத்தூர்.